Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 708 பார்ட் 2. ஓபன் பண்ணா லாவ போன பார்ட்ல டோஃப்ளமிங்கோ தொக்கா கையை பிடிச்சி லாக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவனை போட்டு அடிக்க மாட்டான், வெட்டித்தனமா டைலாக் தான் பேசிட்டு இருப்பான். எனக்கெல்லாம் உன்னை பார்த்தா பெரிய பருப்பு மாதிரியே தெரியல, நீ எல்லாம் இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்துக்கு சண்டை போட்டு வர்றதுதான் லாய்க்கி. ஆனா நீ சொன்ன மாதிரி இன்னுமே அந்த ட்ரிகரை அமுக்கலையாடா கண்ணா. ஏன் ட்ரிகர்ல இன்னும் நீ கையையே வைக்கலையே? ஏன்னா நீ ஒரு வீக்கான பர்சன். அப்படி நீ ஒரு வேலை கொல்லணும்னா உன்னோட பிளான்ல நீ பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். எனக்கும் கைடோவுக்கும் பஞ்சாயத்தை கிளப்பி விட பாக்குறியா? எனிமீஸ் எல்லாத்தையுமே காலி பண்றதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. ஆனா நீ எல்லாம் அதுக்கு லாய்க்கே இல்ல. அந்த கோரோசோனை நினைச்சு எமோஷனல் ஆகி என்னை அட்டாக் பண்றதுக்காக நீ வந்திருக்க. ஆனா என்ன பண்றது, வந்து தப்பு பண்ணிட்டியே. ஏங்க இலை நீ தேவையில்லாம சாக போற. இந்த சின்ன வயசுல இந்த சாவெல்லாம் நோக்க அவசியம் தானா அப்படின்ட்டு அவனை இன்னுமே ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பான். உடனே இன்னும் அவனை வெறியத்தி விடுறதுக்காக அந்த லெட்டர் விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி அப்படியே இழுத்து விடுவான். அதான் லாகிட்ட ஒரு சிலிண்டரை கொடுத்து அதை கொண்டு போய் ஒரு நேவி சோல்ஜர் கையில கொடுத்துடுறா கண்ணா. இதை கொடுத்தீங்கன்னா போதும், தொலை தூரத்துல இருக்க ட்ரெஸ்ரோசாங்கிற கிங்டத்தை காப்பாத்தலாம் அப்படின்ட்டு கொடுக்க சொன்னதை அவன் நேரா கொண்டு போய் வெர்கோ கிட்டயே கொடுத்துட்டான். அவன் என்ன பண்ணா, ரிட்டன் வந்து கோரோசோனை போட்டு வாங்குன்னு வாங்கி தள்ளிட்டான். மொத்தத்துல கோரோசோன் இந்த ட்ரெஸ்ரோசாவை காப்பாத்த முடிவு பண்ணான். ஆனா உன்னாலேயே அவன் செத்து போயிட்டான் பாத்தியா? அதை நீ மறந்திருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா எப்படி பார்த்தாலும் கோரோசோனோட டெத்துக்கு நீயும் தானே காரணம். அதுவும் அந்த லெட்டரை கொடுத்து கொன்னியே. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து போச்சுன்னு விஷுவலா நிறைய விஷயத்த காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் பேட்டரி புரியுது. இந்த டோஃப்ளமிங்கோ பையன் என்ன பண்ணிருக்கான், அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே ஸ்டிங்கை யூஸ் பண்ணி லாவை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். இப்ப அவனால கையை அசைக்க முடியல. அண்ட் இன்னொரு விஷயத்தையுமே டோஃப்ளமிங்கோ தெளிவா சொல்லிடுவான். அந்த லெட்டரை நிஜமான நேவி ஆளுகிட்ட கொடுத்து இந்த இடத்துல நேவியோட ப்ரொடெக்ஷன் இருந்திருந்தா கூட ஏதாச்சும் ஒரு பிளானை போட்டு இந்த ட்ரெஸ் ரோஸாவை கண்டிப்பா அவன் கைப்பற்றி இருப்பானாமா. என்னோட பிளானை நான் என்னைக்குமே மாத்த மாட்டேன்னு வெறியோட சொல்லுவான். அந்த டைமுக்கும் போது லா அவன் கையில இருக்க கத்தியை கீழே போட்டுருவான். ஏன்னா கையை தான் அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டானே. சோ அப்படி அவனோட ரெண்டு கையையுமே பிடிச்சு ஒத்த கை மேல மட்டும் காலை வச்சு ஸ்டிங்க அப்படியே இழுத்து பிடிப்பான். சரி அப்பவாச்சும் அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா அவன் பேச்ச நிறுத்தவே இல்லை. கோரோசோன் அவனோட லைஃபை ரிஸ்க் எடுத்து உன்னைய காப்பாத்தினான். ஆனா அவன் பண்ண எல்லா எஃபர்ட்டுமே வீணா போச்சும்பான. உன்னை எல்லாம் இருந்துகிட்டு இது எல்லாத்துக்குமே நீ தாண்டா காரணம். நான் சாகறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அது எல்லாமே கோரோசோனுக்காக தாண்டா பண்ணேன் கொய்யால. ஆனா என்னானாலும் சரி உன்னைய நாறு நாரானா கிளிக்காம விட மாட்டேன்பான். ஐயோ இந்த சென்டிமெண்ட் பயலோட தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி மேல இருந்து அப்படியே ரொட்டேஷன் போட்டுக்கிட்டே வேகமா கீழே வருவான். அப்படி வரும்போது கூட முதல்ல நீ என்கிட்ட இருந்து அந்த ஓபி ஃப்ரூட் ஆட்டைய போட்டு போனேன். அதுக்கப்புறம் பங்க் ஹசார்டுக்கு போய் வேலைத்தனம் பண்ணேன். அடுத்து இங்க வந்து என்னோட மொத்த பிளானையுமே தரமட்டமாக்க பார்த்தேன். உன்னை இனிமேட்டும் விட மாட்டேன்னு சொல்லி வந்த வேகத்துல கீழே வச்சு ஒரே அடி. அது என்னாச்சு, அவன் ஸ்டிங்க வச்சு மிதிச்சதுனால நம்ம லாவோட ஒத்த கையே துண்டா போயிருச்சு. அவனால வலி தாங்க முடியாம கதறுன்னு கதறுவான். பிரபோல அவன் கத்துறதை கேட்டுட்டு ஜாலியா கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படித்தான் நீ கத்தி கதறி அழுவியாளா? இது வரைக்கும் நாங்க இப்படி கேட்டதே இல்லை. ஆனா நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவான். அதே நேரம் இங்க லூஃபியா காட்டுறாங்க. அவன் செகண்ட் இயர் எடுத்து அட்டாக் பண்ண வந்த பெலமிய அப்படியே தலைய பிடிச்சி தரையோட தள்ளி விட்டுட்டு மன்னிச்சுக்காப்பா கொஞ்ச நேரம் தரைய நக்கிட்டுருன்னு நேரா அந்த டோஃப்ளமிங்கோட க்ளோனு அட்டாக் பண்ண எல்லாத்துலயும் பூந்து போய் ஒரே அடி. வயிற்றுல அடிச்சதுல வாயில நெருப்பு வந்துடும். அதுவும் அடிச்சதோட நிப்பாட்ட மாட்டான். அவனோட மொத்த ஃபோர்ஸையும் கொடுத்து நல்லா ப்ரெஷர் கொடுப்பானா. அந்த அடியை அந்த க்ளோனால தாங்கிக்க முடியல. டே மிங்கோ உன்னைய காலி பண்ணதாண்டா நான் வந்துகிட்டு இருக்கேன்னு அப்படியே பாஞ்சு வருவான். ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தானா நம்ம லாவோட கையை காப்பாத்திருக்கலாம். இப்ப கை போச்சேன்னு கவுந்து கடந்து கதறிட்டு கிடக்குறான். அப்ப டோஃப்ளமிங்கோ கேவலமா ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு உன் பேர்ல டி இருந்தா என்ன பி இருந்தா எனக்கு என்ன, நீ என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுங்கிறது கல்வெட்டுல செதுக்கி இருக்குது போல, அதனால நான் உன்னை மன்னிக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட கோட்டை விளக்குவான். பார்த்தா பின்னாடி ஒரு கன்னு இருக்கும். அந்த கன்னை வச்சுதான் டோஃப்ளமிங்கோ அவனோட டேடியையும் கொண்டிருப்பான், அவனோட தம்பியையும் சுட்டு கொண்டிருப்பான். இப்ப அவன் மன்னிப்புன்னு சொன்னது மன்னிச்சு போடான்னு விடுறதில்ல, சுட்டு தள்ளி போட்டு தள்ளுறது. அதே நேரம் இங்க லூஃபி ஒரு அடி அடிச்சு அந்த க்ளோனை தெரிவிக்க விட்டான்ல, அதோட அவன் விடல, அடுத்தடுத்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். கடைசியில கம் கேட்லிங்னு சொல்லி சும்மா குத்து மலையில கும்முற விடுவான். வெளமையெல்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துருவான். கொக்கா மக்கா என்ன அடிடா இதுன்னு. இங்க டோஃப்ளமிங்கோ நம்ம லாவை போட்டு தள்ள முடிவே பண்ணிட்டான். நெத்திக்கு எய்ம் பண்ணி உன்ன மாதிரி ஆளை போட்டு தள்ளணும்னா லெட் புல்லட் தான்டா கரெக்ட். நீ வந்த ஃபோர்ஸுக்கும் பேசின வெறிக்கும் இந்த ட்ரிகரை நீ பார்த்து அமுக்குவேன்னு பார்த்தேன். ஆனா அப்படி அமைலியாடா கண்ணா, எல்லாத்துக்குமே நான் தான் சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கணுமா? ஐயோ பாவன்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கும் போது கீழ இருந்து ஒன்னு பிச்சுக்கிட்டு மேல போகும். அதுவும் புகைய கிளப்பிட்டு போகும். என்ன சந்திராயன் ராக்கெட்ட நம்ம பேலஸ்ல இருந்து உருவாங்கலான்ட்டு மேல பார்த்தா க்ளோனு அப்படியே சில்லு சில்லா
தெரிச்சு அப்படியே பிரிஞ்சு கரைஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் லூஃபி கத்துவான் பார்க்கணுமே ஒரு கத்து. டே டோஃப்ளமிங்கோ டுமாங்கோலி பையல வாடா நீ உன்னைய வச்சு செஞ்சிடறேன்னு காட்டுத்தனமா வெறி பிடிச்ச சிங்க மாதிரி கத்திட்டு இருப்பான். இது வரைக்கும் டோஃப்ளமிங்கோட க்ளோனை யாரும் தொட்டது கூட இல்ல. ஆனா நம்ம பையன் பொழந்துட்டான். அது அவனுக்கு கேவலமா தான் இருக்குது, அசிங்கமா தான் இருக்குது. ஆனா இலிச்சாமேனிக்கு மேல பார்த்து கேஜ் ரொம்ப சின்னதா போட்டான் போலேன்னு கேஷலா சொல்லுவான். அந்த டைம் லூஃபி கீழே பல்ல கடிச்சுக்கிட்டு டே மிங்கோ நான் கத்திட்டு இருக்குது உனக்கு கேக்குதாடா செவிட்டு பாயல நிஜமான உன்னை காலி பண்ண நான் வரேன்டான்னு கத்திக்கிட்டே கிளம்புவான். Yeah!